இதயம் உள்ள எந்த மனுஷனாவது தன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின பெத்த உங்களுக்கு சோறு போடுறதையும் வச்சு காப்பாத்துறதையும் சுமையா நினைப்பானா? ஆனா நான் நினைச்சனே, கடைசி காலத்துல அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்த வேண்டியதா கண்ணுலயே படக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சனே. அவங்கள மனம் குளிர வச்சு மனசார ஆசி வாங்க வேண்டியதா அவங்க மனச நோகடிச்சு இப்போ சாபத்தை எல்லாம் வாங்கிட்டு நிக்கிற. சரிங்க ஐயா, என்னதான் வச்சு காப்பாத்தலனாலும் சோறு போடலனாலும் தான் மக சாப்பிட முடியாத மாதிரி தண்ணி கூட நாக்கள படாத மாதிரி இப்படியா பெத்தவங்க சாபம் விடுவாங்க? அன்பையும் பாசத்தையும் வாரி வாரி வழங்குற பெத்தவங்களை பத்தி நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கப்பா. நான் ஓட ஓட விரட்டியும் கூட என்ன பெத்தவங்க நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சாங்க. அப்போ இந்த சாபம்? அந்த கதைய சொன்னா எப்படிப்பட்ட பாவி கூடவா நாம இத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருந்தோன்னு உன்னை நீயே நொந்துக்குவ தம்பி. இல்ல ஐயா, உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குமே முடிவுன்னு ஒண்ணு இருக்குது. அதனாலதான் உங்க வேதனையை தீர்க்க என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சொல்லுங்க தம்பி. நீ பேச பேச உன்னோட நல்ல குணம் உன் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு என் குற்றமுள்ள நெஞ்ச குனிய வைக்குது தம்பி. இல்லங்க ஐயா, நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம். பெத்தவங்கள உங்களை விட கொடுமைப்படுத்துறவங்க இப்பவும் இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க. சரிப்பா, அவங்கெல்லாம் பெத்தவங்கள கொடுமைப்படுத்திருப்பாங்க. அட என்ன போல கொலை பண்ணிருப்பாங்களா? என்ன சொன்னீங்க? அப்பா அம்மாவ கொலை பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா. அப்பா அம்மா வீட்டை விட்டு போன பிறகு சில நாள் கழிச்சு அவங்கள என் பொண்டாட்டி எங்கேயோ தெருவுல பார்த்திருக்கிறா. பார்த்த அவ கோபத்தோடையும் அவமானத்தோடையும் என்கிட்ட வந்து சொன்னா, ஏங்க, உங்களை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பாலங்கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பேன். இப்ப மட்டும் என்ன நடக்க போதான்? அதான் நடக்க போகுது. என்ன ஆச்சு கமலா, ஏன் இப்படி கத்துற? இன்னும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியல. நம்ம குடும்பமான கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. வெளியில யார் என்ன சொன்னாங்க? யார் உன்னை அவமானப்படுத்தினாங்க? ஆமா, என்ன அவமானப்படுத்துறதுக்கு வெளியில இருந்து யாராவது வரணுமாக்கும்? உங்க அப்பா அம்மா பார்த்தாதா? ஏய், நீ சொன்னேன்னு தான் அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன். அவங்க என்ன உன்னை அவமானப்படுத்திட்டாங்க? வீட்டை விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க? அது செஞ்சுட்டாங்கல்ல. என்ன புரியலையா? இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அப்பா உங்க அம்மா வந்து அங்க பிச்சை எடுத்தாங்க. என்னடி சொல்ற? பிச்சை எடுத்தாங்களா? போச்சுடி போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே நான் வெளியில எப்படி தலை காட்டுவேன்? அவங்கள என்ன பண்றேன் பார். எங்க சாப்பாட்டையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வெறிச்சு பார்க்கல மீனாட்சி, வெறுப்போட பார்க்கிறேன். மீனாட்சி, பசி கொடுமையான விஷயம்தான். அதை விட மானம் மரியாதை உயர்வான விஷயம் இல்லையா? மீனாட்சி, கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்த நாம மானத்தை விட்டு மரியாதை கெட்டு 4 வீட்டுல பிச்சை எடுத்து தான் நம்ம வைத்த கழுவிக்கணுமா மீனாட்சி? அப்பா ஆத்தால பிச்சை எடுக்க விட்ட மகனை பெத்த நாம மான மரியாதை பார்க்க முடியுங்களா? சாப்பிடுங்க. அடப்பாவி, இப்படி 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடுறதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். அடப்பாவி, நீங்க உயிரோட இருக்கிறதுக்காக என் மானத்தை வாங்கணுமா? சீ, என் கௌரவத்தையே கெடுத்துட்டியா? போது நிறுத்தடா. பெத்தவங்களை வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்த முடியாத உனக்கெல்லாம் மானம் ரோஷம் மரியாதை கௌரவம் எதுக்குடா? என்னையே எழுத்து பேசுறியா? ஒன்ன அடப்பாவி, பெத்த அப்படியே அடிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியாடா? மனசாட்சியே உனக்கு கிடையாதாடா? பெத்த
பெத்த அப்பன இப்படி அடிப்ப? என்னங்க 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 என்னங்க? ஐயோ, இப்படி பண்ணிட்டேடா பாவி. சண்டாளா! என்ன பார்க்கிறாய்? நான் தான் பேசுகிறேன். நீ உன் அப்பாவை அம்மாவை செய்த சித்திரவதை, கொலை என்னையே பேச வைத்து விட்டது. இப்பொழுது சொல்கிறேன் கேள். விலங்கினத்திற்கும் பறவை இனத்திற்கும் சேராத குட்டி போட்டு பாசத்தோடு பாலூட்டுகிற வவ்வால் இனத்தைச் சேர்ந்தவள் நான். இப்பொழுது நீ உன்னை பெற்றவர்களுக்கு செய்த கொடுமைகளை பார்த்து வயிறு எரிந்து சொல்கிறேன். போன வேளை நீ சாப்பிட்டதுதான் நீ கடைசியாக உண்ட உணவு. போன முறை நீ குடித்த தண்ணீர் தான் நீ கடைசியாக அருந்திய தண்ணீர். இனி உன் அருகே வந்தால் தண்ணீர் ஆவியாகிவிடும். நீ தொட்டால் சாப்பாடு கல்லாகிவிடும். இனி உன் வாழ்நாள் முழுவதும் உடலை விட்டு உயிர் பிரியாமலும், குடலை விட்டு பசி நீங்காமலும், நாவை விட்டு தவிப்பு அடங்காமலும் ஆயுள் முழுவதும் தவிக்க வேண்டும். இது என்னுடைய சாபம். பெற்றவர்களை மதிக்காத மற்றவர்களுக்கு நீ ஒரு பாடம். என்ன தம்பி, எதுவும் பேச மாட்டேங்கிற? நீங்க மனுஷனா இல்ல மிருகமா? ஆஹா, நீங்க மிருகம் கூட கிடையாது. அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருந்தா உங்களை அதுன்னு தான் சொல்ல முடியும். எப்படி எப்படி உங்களால இதயமே இல்லாம அம்மா அப்பாவை கொலை பண்ண முடிஞ்சது? அவங்க உங்களை பெத்ததுல இருந்து அவங்கள நீங்க கொலை பண்ண வரைக்கும் அந்த 35 வருஷத்துல அவங்க உங்களுக்காக எத்தனையோ தியாகங்கள் பண்ணிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒன்ன நினைச்சு பார்த்திருந்தா கூட இந்த கொலையில நீங்க தவிர்த்திருக்கலாமே. இன்னைக்கு நீங்களும் இப்படி அவஸ்தைப்பட வேண்டியது இல்லையே. நீங்க பண்ணின கொடுமைகளை தாங்க முடியாம ஒரு வவ்வால் மனசு நொந்து சாபத்தை கொடுத்திருக்குன்னா உங்களை எந்த பட்டியல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல. உண்மைதான் தம்பி, நான் மனுஷனும் இல்ல மிருகமும் இல்ல. நீ சொன்ன மாதிரி அதுக்கும் மேல பெத்தவங்களை கொண்ட இந்த பாவிக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆனா ஒரு 25 வருஷமா பசிக்கு சாப்பிட முடியாம, தாகத்துக்கு தண்ணி கூட குடிக்க முடியாம, உயிரையும் விட முடியாம, சாகவும் முடியாம இப்படி நான் படுற வேதனை கொஞ்சம் அதிகம் தானே தம்பி. தண்டனை எதுக்கு? செஞ்ச தப்ப உணர்றதுக்கு தானே. நான் தான் உணர்ந்துட்டேனே, என்ன மன்னிக்க கூடாதா? அந்த கடவுள் எனக்கு சாப விமோசனம் கொடுக்க கூடாதா? சொல்லு தம்பி, சொல்லு. என்ன சபிச்சு அந்த வவ்வால் இப்பவும் இங்க வருது. நான் படுற அவஸ்தைகளை அந்த வவ்வால் பாக்குது, ரசிக்குது, போகுது. ஆனா ஒரு நாளாவது அந்த வவ்வால் என் மேல இறக்கப்படுங்கிற நினைப்பு மட்டும் ஒவ்வொரு நாளும் பொய்யாவே போய்கிட்டு இருக்கு. இப்பவும் அந்த வவ்வால் இங்க வருதா? ஆமாப்பா, நான் பசியால கிறங்கி போய் அசந்து தூங்கிட்டாலும் கூட அது கீன்னு கத்தி என்னை எழுப்பி பசியில தாகத்துல படுற வேதனைகளை என்ன ரசிக்காம அதுக்கு பொழுது போகாது. அப்படின்னா வவ்வால் இன்னைக்கு வருமா? கண்டிப்பா வரும்பா.
நீங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டேன்னு சொன்ன பின்னாடி உங்களுக்கு உதவி செய்யாம இங்க விட்டுட்டு போவ எனக்கு மனசு வரல. அதனால இன்னைக்கு உங்களுக்காக நான் வவ்வால் கிட்ட பேசுறேன். சம்பந்தப்பட்ட நான் பேசியே என் கூட பேசாத அந்த வவ்வால் நீ பேசுனா பேசுமா? பேசும், கண்டிப்பா பேசும். தம்பி, சாபம் யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆனா விமோசனத்தை கடவுள் தானே கொடுக்க முடியும். வவ்வால் கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? வயிறு அறிஞ்சவங்க கொடுக்கிற சாபத்துக்கு விமோச்சனத்தை கடவுள் எப்படி கொடுக்க முடியும்? சாபத்தை விட்டவங்க தானே திரும்ப வாங்க முடியும். ஏன்னா விரிச்சவங்களால அப்படியே சுருட்ட முடியற வித்தியாசமான வலைதான் இந்த சாபம். உங்க விமோச்சனம் அந்த வவ்வால் கையில தான் இருக்கு. வரட்டும், நான் பேசி பாக்குறேன். என் உயிரே போனாலும் நான் இந்த விசிலை மட்டும் தொலைக்க மாட்டேன். நேற்று இந்த விசில் மட்டும் இல்லைன்னா நம்ம ஒன்று சேர்ந்திருக்கவே முடியாது. சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் அவ்வளோ கிட்டக்கு கேட்டும் நம்மளால ஏன் பார்க்கவே முடியல? நீ வேணும்னா இன்னைக்கும் அங்கேயே போயிருந்து வெயிட் பண்ணி சிங்கத்தை பார்த்து ஹலோ சொல்லிட்டு வா. நாங்க போயிட்டே இருக்கோம். சிங்கம் இன்னொரு தடவை வரட்டும், அது மேல உட்காந்து போட்டோ எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. இவ்வளோ தைரியம் இருக்கிறவ நேத்து எதுக்குடா ஓடுன? அது சும்மா. என்ன சும்மா? சும்மா ரொம்ப சமாளிக்காதடா. ஐயோ ப்ளீஸ், கொஞ்சம் 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? ஐயோ, நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நாம வீட்டை விட்டு வந்து இதுதான் 2வது நாள். சோ நம்ம அம்மா அப்பாலாம் நம்மள ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருப்பாங்க. சோ நம்ம எங்க இருக்கோம்னு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். உனக்கு என்ன காட்டுக்கு வந்து பைத்தியமா பிடிச்சிருக்கு? நேத்து வந்த போனை பேச வேணான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண. ஆனா இன்னைக்கு நீயே வீட்டுக்கு போன் பண்ணி பேசணும்னு சொல்ற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. டேய், இப்ப நாம இந்த செல்போனை வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம். நாம எடுத்துட்டு வந்தது தெரியாம போனை காணுமேன்னு அப்பா சிம் கார்டை பிளாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்புறம் நாம எப்பவுமே வீட்டை கான்டாக்டே பண்ண முடியாம போயிடும். ஆமா. சோ நம்ம இப்ப அவங்களுக்கு போன் பண்ணா வீட்ல இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. போனும் எப்பவும் ஆக்டிவேஷன்லயே இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது. ஆனா நம்ம இப்ப போன் பண்ணா அவங்க நாம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டுபிடிச்சு போட்டோம், வேற வழி இல்ல. என்னால வர முடியாது. ஆமா, ஸ்பெஷல் ஸ்குவாடுக்கும் போட்டோகிராஃப்ஸ் அனுப்பிச்சிருங்க. அதான் சொல்றேன் இல்ல, சொல்றத முத கேட்டுக்குங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டேபிள் அனுப்புங்க. என்னங்க இதெல்லாம் சொல்லணுமா? சரி, ரைட். ஏதாவது இருந்தா என்ன கூப்பிடுங்க. என்னங்க இது? நீங்க 2 பேரும் இங்கேயே உட்கார்ந்து போன் பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பசங்க எங்க இருந்து கிடைப்பாங்க? என்ன நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நாங்க என்ன சும்மாவா போன்ல பேசிட்டு இருக்கோம்? எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம குழந்தைங்களுடைய போட்டோகிராஃபியும் அனுப்பிச்சாச்சு. தீவிர தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. என் குழந்தைங்களை கண்ணால பாக்குற அன்னைக்கு தான் என்னோட வேதனை தீரும். குழந்தைய காணாங்கிற கவலை உங்க 2 பேருக்கு மட்டும் தானா? ஏன் எங்களுக்கு இல்லையா? நாங்க 2 பேரும் அந்த கவலையில தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இருப்பா, விடு 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 விடு. இங்க என்ன குழந்தைங்க மேல யாருக்கு பாசம் அதிகம்னு பட்டிமன்றமா நடக்குது? அம்மாடி, கவலைப்படாதம்மா, குழந்தைங்க கிடைச்சிரும். ஹலோ அப்பா, நான் கௌரி பேசுறேன். யாரு? கௌரியா? கௌரி, எங்கம்மா இருக்கிறீங்க? எப்படிமா இருக்கிறீங்க? சொல்லுமா. எங்க சந்தியா கூட இருக்காளான்னு கேளுங்களேன். சந்தியாவும் உன் கூட தானே இருக்கா? ஆமாப்பா, எங்க கூட தான் இருக்கா. சந்தியா கூட தான் இருக்கா. கேளுங்க, போன் கொடுங்க, நான் கொஞ்சம் பேசுறேன். ஏமா ஏமா ஏன் எப்படி தவிக்க விட்டுட்டு சொல்லாம போயிட்டீங்க? அப்பா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க 3 பேரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாங்களே வேலை முடிஞ்சதும் திரும்பி பத்திரமா வந்துடுவோம். எங்களை தேடாதீங்க. எல்லாரும் ரொம்ப தைரியமா இருங்க, நாங்க வந்துருவோம். கௌரி, என்ன பேசுனாங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, போனை கட் பண்ணிட்டா. நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியாம எங்க இருந்தோ போன் பண்ணிட்டு ஏதோ நல்ல விஷயமா தான் போயிருக்கிறாங்களாம். அந்த விஷயம் முடிஞ்சதும் உடனே வந்துருவாங்களாம். நம்மள தேட வேண்டான்னு நமக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. இது என்னன்னு சொல்றது? இப்படி சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு
இந்த வயசுல அவங்களுக்கு அப்படி என்னங்க வேலை? ஏதோ நல்ல வேலைன்னு தான் சொன்னேன். அதான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டால. எது நல்ல வேலை? அவங்க போனதா இல்ல இப்ப நம்ம அவங்கள தேடுறதா? குழந்தைங்க மாதிரி இருக்கணும். சரி, அவங்க இல்லாத போது பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க வரட்டும், பேசிக்கலாம். வரட்டும் பேசிக்கலாம்னா அவங்க எப்ப வராங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. முடியாதுதாம்மா, இருந்தாலும் கோதண்டம், அந்த செல் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த போன் எந்த ஏரியா டவர்ல இருந்து வந்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிரும். உடனே ஃபோன் பண்ண. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அது ஒண்ணும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா போனோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இல்லடா அது இதுன்னு சொல்லுவாங்க. நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். சுஜா, என்னங்க? மறுபடியும் அவங்க எந்த நேரத்துல வேணாலும் போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி போன் வந்தா பேசிட்டு உடனே என் செல்லுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. பாப்பலாம். வரேன். அப்பா என்ன சொன்னாரு? எங்க இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. நான் சொல்லல. நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பேசட்டுமா? ஏய், நான் தான் நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம்னு ஃபோன்ல சொன்னேன்ல, நீ என்ன கேக்கலையா? கேட்டேன். இருந்தாலும் என்ன இருந்தாலும் கௌரி பேசினதே போதும், சும்மா பேசாம வா. அடிக்கடி நின்னு அவங்களே பேசிக்கிறாங்க, போன்லயும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, யார் கூட பேசுறாங்க, இவங்க சூட்சமே புரியலையே.